ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்னர்ஸ் லான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 20 விதமான மேனியா. அதாவது மேனியா அப்படின்னு சொன்னால் என்னென்னா, எக்ஸசிவ் லைக்கிங் ஆர் அப்சஷன் ஃபார் சம்திங். ரொம்ப ஒரு இதன் மேலே ரொம்ப பற்றுதல், இல்லைனா அதை வந்து அதிகமாக அதன் மேலே ஒரு பிடித்தம் அப்படிங்கிறது தான் நம்ம மேனியா அப்படின்னு சொல்கிறோம். அப்சஷன் ஃபார் சம்திங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்றைக்கி ஒரு 20 விதமான மேனியாவோடு தான் உங்களை மீட் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. த ஃபர்ஸ்ட் ஒன், ஆங்க்லோமேனியா. ஆங்க்லோமேனியா அப்படின்னு சொன்னால் என்னென்னா, கிரேஸ் ஆர் அப்சஷன் வித் இங்கிலாந்து அண்ட் இங்கிலீஷ். அதாவது இங்கிலாந்து மேலேயும் இங்கிலீஷ் மேலேயும் ஒரு தீராத தாகம். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆங்க்லோமேனியான்னு சொல்கிறோம். த செகண்ட் ஒன், ஓனியோமேனியா. ஓனியோமேனியா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், a mania for making purchases. அதாவது அப்சசிவ் லைக்கிங் ஃபார் பையிங் திங்ஸ். நம்மளால் கண்ட்ரோலே பண்ணவே முடியாது பர்ச்சேஸ் பண்ணுறது. அதுதான் ஓனியோமேனியா அப்படின்னு சொல்கிறோம். த தேர்ட் ஒன், பிப்ளியோமேனியா. பிப்ளியோமேனியா அப்படின்னு சொன்னால் என்னென்னா, கிரேஸ் ஃபார் புக்ஸ் அண்ட் ரீடிங். அதாவது எப்போதுமே ஒரேஷியஸ் ரீடர் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு அப்சஷன் ஃபார் ரீடிங் அப்படிங்கிறது தான் நம்ம என்னென்னு தான் சொல்கிறோம் அப்படின்னா பிப்ளியோமேனியான்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன், கிளெப்டோமேனியா. இது ரொம்ப உங்களுக்கு ஃபன்னியாக இருக்கும். கிளெப்டோமேனியா அப்படின்னு சொன்னால் அப்சசிவ் லைக்கிங் ஃபார் ஸ்டீலிங். அதாவது ஒரு பொருள் மேலே ஆசை இருக்கும். அந்த பொருள் ரொம்ப சீப்பாக கூட இருக்கும். ஆனால் அந்த பொருள் நம்மக்கிட்டே கூட இருக்கும். ஆனால் வேறு யாராவது அதை வச்சுருக்கும் போது அதை எடுக்கணும் போலவே அப்படி ஒரு துருத்துருன்னு வரும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் கிளெப்டோமேனியா அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன், ஈப்போமேனியா. ஈப்போமேனியா அப்படின்னு சொன்னால் என்னென்னா, கிரேஸ் ஃபார் ரைட்டிங் எபிக்ஸ். அதாவது காவியங்கள் படைக்கிறதுல ரொம்ப அதை ஒரு பைத்தியமாக எழுதுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் ஈப்போமேனியா அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன், மெலோமேனியா. மெலோமேனியா அப்படின்னு சொன்னால் என்னென்னா, கிரேஸ் ஃபார் மியூசிக், அப்சஷன் ஃபார் மியூசிக் லவர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதைத்தான் நம்ம மெலோமேனியாக் அப்படின்னு சொன்னால் ஒன் ஹூ இஸ் அப்சஸ்ட் வித் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். த நெக்ஸ்ட் ஒன், ஸ்குவாண்டர்மேனியா. ஸ்குவாண்டர்மேனியா அப்படின்னு சொன்னால் ஸ்பெண்டிங் மோர் மனி வேஸ்ட்ஃபுல்லி. அதாவது காட்டுத்தனமாக செலவழிக்கிறது, எதையுமே மைண்ட் பண்ணாமல். The one who is not mindful of money, simply wasting money like a spendthrift. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்குவாண்டர்மேனியா அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன், ஒனோமட்டோமேனியா. ஒனோமட்டோமேனியா அப்படின்னு சொன்னால் என்னென்னா, irresistible desire to repeat certain words. சில பேருக்கு சில வார்த்தைகள் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட திரும்ப அந்த வார்த்தையே வந்துகிட்டே இருக்கும். தட் they couldn't stop themselves. அதைத்தான் ஒனோமட்டோமேனியா அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன், ஃபேகோமேனியா. ஃபேகோமேனியா அப்படின்னு சொன்னால் என்னென்னா, எக்ஸசிவ் டிசையர் ஃபார் ஃபுட் அண்ட் ஈட்டிங். அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சாப்பிட்றது, அது சாப்பாட்டு மேலே அவ்வளோ பிரியம், அதை அது ஒரு அப்சஷனாகவே ஆயிடுறது. எப்போதுமே அது சாப்பிட்றதுன்றது. அதைத்தான் ஃபேகோமேனியா அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன், சியூடோமேனியா. சியூடோமேனியா அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அன் இம்பல்ஸ் டு ஃபால்சிஃபை ஆர் லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. ஏதோ ஒரு அவுட் ஆஃப் கம்பல்ஷனில் ஒரு பொய்யா எப்போதுமே சொல்லிகிட்டே இருக்கிறது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சியூடோமேனியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சைனோமேனியா. சைனோமேனியா அப்படின்னா என்னென்னா, அப்நார்மல் லவ் ஃபார் டாக்ஸ். டாக் லவர்ஸாக இருப்பாங்கள்ல, அவங்கள தான் நம்ம சைனோமேனியா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது லோகோமேனியா. லோகோமேனியா அப்படின்னு சொன்னால் அப்நார்மல் டாக்கட்டிவ்னஸ். அதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பேசிகிட்டே இருக்கிறது. அதை தான் டாக்கட்டிவ்னு சொல்லுவோம். அதோட மேனியா என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் லோகோமேனியா. பொதுவாக லோகோ அப்படின்னா லோகோஸ் அப்படிங்கிற க்ரீக் வேர்ட்லேருந்து தான் எடுக்கப்பட்டது. லோகோ அப்படின்னு சொன்னால் வேர்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ லோகோமேனியா இஸ் அப்நார்மல் டாக்கட்டிவ்னஸ். த நெக்ஸ்ட் ஒன், மித்தோமேனியா. மித்தோமேனியா அப்படின்னு சொன்னால் என்னென்னா, an abnormal tendency for lying or exaggerating.
சில பேர் வந்து கட்டுக்கதை விட்டுட்டே இருப்பாங்க. அதை தான் பொதுவாக மித்னா என்னன்னு சொல்லுவோம்னா கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவோம். அடித்து விட்டுறது அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மித்தோமேனியா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அப்நார்மல் டெண்டன்சி ஃபார் லையிங் ஆர் எக்ஸாஜரேட்டிங் அதை தான் மித்தோமேனியான்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் ஜெனோமேனியா. ஜெனோமேனியா அப்படின்னு சொன்னால் என்னென்னா சில பேருக்கு வந்து இந்த ஃபாரின் குட்ஸ் அந்த ஃபாரின் லேண்ட் அது மேலே எப்போதுமே ஒரு க்ரேஸ், ஒரு அப்சஷன், ஒரு தீராத காதல் இருக்கும். அதைத்தான் ஜெனோமேனியா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அட்டாச்மெண்ட் டு ஃபாரின் திங்ஸ் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதைத்தான் ஜெனோமேனியான்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் ப்ரக்ஸோமேனியா. ப்ரக்ஸோமேனியா அப்படின்னு சொன்னால் என்னென்னா கம்பல்ஷன் ஃபார் கிரைண்டிங் டீத். சில பேர் நரன்னு பல்ல கடிச்சிட்டே இருப்பாங்க. அதை அவங்களால கண்ட்ரோலே பண்ணவே முடியாது. அதைத்தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரக்ஸோமேனியா அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் யுரேனோமேனியா. யுரேனோமேனியா எப்படின்னா என்னென்னா அப்சஷன் வித் த ஐடியா ஆஃப் காட் அண்ட் டிவினிட்டி. அதாவது கடவுள் மேலே அதிகமான ஒரு பற்றுதல், ஒரு தீராத ஒரு பற்றுதல் அப்படின்லாம் சொல்லலாம். அதுதான் வந்து யுரேனோமேனியோ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் அக்ரோமேனியா. அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்டென்சிவ் டிசையர் டு பி இன் அன் ஓப்பன் ஸ்பேஸ். அதாவது பொது வெளியில் இருக்கிறத ரொம்ப விரும்புகிறது. அதைத்தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அக்ரோமேனியா அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் டெக்கோமேனியா ஆர் டெக்னோமேனியா அப்படின்னு சொல்லணும். டெக்னோமேனியா அப்படின்னு சொன்னால் என்னென்னா க்ரேஸ் ஃபார் டெக்னாலஜி. அதாவது இந்த டெக்கின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த டெக்னாலஜி மேலே ரொம்ப அடிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அதைத்தான் டெக்னோமேனியா, டெக்கீஸ்லாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. த நெக்ஸ்ட் ஒன் ஃபெனரோமேனியா அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஹேபிட் ஆஃப் பைட்டிங் ஒன்ஸ் நெயில்ஸ். எப்போதுமே ஒரு பதட்டமாகவே நகத்தை கடிச்சிட்டே இருக்கிறது. அதைத்தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபெனரோமேனியா அப்படின்னு சொல்கிறோம். த லாஸ்ட் ஒன் ப்ளூட்டோமேனியா அப்படின்னு சொன்னால் என்னென்னா அப்சஷன் வித் மணி. பணத்து மேலே ஒரு பைத்தியமாக இருக்கிறது. அது வந்து பொதுவாகவே பணம் வந்து ஒரு போதைன்னு சொல்லுவாங்க. அது மேலே எப்போதுமே ஒரு பைத்தியம். அது வந்து வேணும்னு ஒரு அப்சஷன். அதைத்தான் வந்து ப்ளூட்டோமேனியா அப்படின்னு சொல்கிறோம். That's all for today. If you like the video, give a very big thumbs up to this video. If you want more videos of this kind, kindly consider subscribing the channel Learnerz Learn. Pen down your valuable comments in the comment section. Thank you. Have a nice day.